கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பிதாக்கள், பெற்றோரை நாம் காண்கிறோம், தகப்பன்மாரை காண்கிறோம். திருமறையிலே வித்தியாசமான தகப்பன்மார்களை நாம் வாசித்திருக்கிறோம். அதே சமயத்திலே வெற்றி சிறந்த தகப்பன்மார்களை குறித்தும் திருமறையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிற ஒரு தகப்பன், அவன் யார் என்றால் நோவா. நோவாவுக்கு நான் வைத்த ஒரு பேர் எ சக்சஸ்ஃபுல் ஃபாதர் என்பது. அருமையானவர்களே, ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதனிடத்திலே பிளஸ் உண்டு, மைனஸ் உண்டு, நல்ல காரியங்களும் உண்டு, பலவீனமான காரியங்கள் உண்டு. நோவா இதற்கு விதிவிலக்கல்ல. நோவாவின் வாழ்க்கையை குறித்து எண்ணும்போது அநேகர் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 20 21 வரை, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 22 27 வாக்கியங்களை வாசித்தால் நோவா திராட்சரசம் குடித்து வஸ்திரம் விலகி படுத்த அந்த நிகழ்வை பார்க்கிறோம். காம் என்பவன் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை தன் சகோதரத்தில் சொல்லி அவமானப்படுத்தினதை அந்த நிகழ்வு தான் பார்க்கிறோம். ஆனால் அநேக நோவா இடத்தில் உள்ள அநேக நல்ல காரியங்களை அநேகர் பார்க்க மறந்து விடுகிறார்கள். நோவாவினுடைய கால சூழ்நிலை என்ன? உச்சக்கட்ட துன்மார்க்கம் இருந்தது, அக்கிரமம் இருந்த காலம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11 வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு வேதவசனம் சொல்கிற ஒரு செய்தி என்னவென்றால், அங்கே மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். இதனுடைய பொருள் என்ன? ஆகவே ஆண்டவரையும் ஆண்டவருடைய வழிகளையும் மக்கள் மறந்தார்கள், அதை அற்பமாக எண்ணினார்கள். இந்த 6ஆம் அதிகாரம் 17 தேவனுடைய நியாய தீர்ப்பு நேரிடுகிற இந்த காலகட்டத்தில் இருந்தார்கள். அக்கிரமம், கொடுமை, தேவனை மறந்த ஜனங்களுடைய சூழ்நிலை, தேவனுடைய நியாய தீர்ப்பு நெருங்குகிற இந்த காலகட்டத்திலே இந்த அருமையான நோவா தன்னை ஆண்டவருக்குள்ளே நிலைநிறுத்தி கொண்டான். தன் குடும்பத்தையும் ஆண்டவருக்குள்ளே ஆதாயப்படுத்தி கொண்டான். இன்றைக்கு நோவா ஒரு வெற்றி சிறந்த ஜெயங்கொண்ட ஒரு தகப்பனாக உங்கள் முன்னாலே வைக்க விரும்புகிறேன். இந்த நோவாவினுடைய வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கையை உற்று பார்ப்போம். அருமையானவர்களே, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9 பாருங்கள். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அதனுடைய பொருள் என்ன? நோவா வாக்ட் வித் காட். அதாவது சஞ்சரித்தான் என்பது தேவனோடு நடந்தான் என்கிற பொருளில் வருகிறது. ஒரு மனிதன் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அவருடைய உறவிலே நிலைத்திருந்தால் அவனுக்கு நாம் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? அந்த மனிதன் ஆண்டவரோடு நடக்கிற மனிதன், சஞ்சரிக்கிற மனிதன் என்று சொல்வோம். இந்த நோவாவை குறித்து வேதவசனம் சொல்கிறது, அவன் தேவனோடு சஞ்சரித்த மனிதன். தேவனோடு சஞ்சரித்த மனிதன் என்றால் பொருள் என்ன? அவன் தன்னை மனமாற்றத்துக்கு நேராக நடத்தப்பட்ட மனிதன், கன்வெர்டட் மேன் என்று சொல்லலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8 பாருங்கள். கர்த்தருடைய கண்களில் நோவா கிருபை கிடைத்தது. 9 பாருங்கள். தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனாயிருந்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டும், கிருபை என்கிற வார்த்தை, நீதிமான் என்கிற வார்த்தை மிக முக்கியமானது. கிருபை என்றால் என்ன? தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த தேவ தயவை அது குறிப்பிடுகிறது. அதே சமயத்திலே நீதிமானாய் இருப்பது தேவனுடைய பார்வைக்கு செம்மையாய் வாழ்கிற ஒரு நிலையை அது குறிப்பிடுகிறது. இந்த 2 காரியங்களை வைத்து பார்க்கும்போது நோவா ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்த ஒரு மனிதன், அது மாத்திரமல்லாமல் ஆண்டவராலே மாற்றப்பட்ட ஒரு மனிதன். இந்த நோவாவின் வாழ்க்கையிலே உண்மையாகவே அவன் நீதிமானாய் உத்தமனாக இருந்தான் என்கிற அந்த 2 வார்த்தையை வைத்து என்ன சொல்லலாம் என்றால், நோவா வாஸ் எ கான்சிக்ரேட்டட் மேன், மிகவும் அர்ப்பணித்த ஒரு மனிதனாய் காணப்பட்டான். நோவாவினுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையிலே உறுதி காணப்பட்டது. தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்றால் வேதம் இப்படி சொல்லவில்லை. அவன் 2 ஆண்டுகள் சஞ்சரித்தான், 6 மாதங்கள் அப்படி அல்ல. அவன் ஆண்டவரை அறிந்து வாழ்ந்த தொடக்க காலத்தில் இருந்து அவன் ஆண்டவரோடு சஞ்சரித்தான் என்றால்
அது அவனுடைய உறுதியை காண்பிக்கிறது. இந்த நோவாவின் வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையை நோவாவோடு ஒப்பிட்டு பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, நோவா பிறருக்கு சாட்சியாய் வாழ்ந்தவன். நோவா விட்னஸ் டு அதர்ஸ் என்று சொல்லலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாட்சியாய் வாழ அழைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆகவே ஆண்டவர் நாம் சாட்சியாய் வாழவே நம்மை அழைத்திருக்கிறார். சாட்சியாய் இருங்கள் என்கிற பதம் திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் ஆண்டவருக்காக ஆண்டவருடைய கிருபையினாலே சஞ்சரித்தவன், மனமாற்றம் உள்ள ஒரு மனிதன், உறுதியான மனிதன். ஆனால் அதே சமயத்திலே அவன் தன் சாட்சியினாலே, தன் வாழ்க்கை மூலமாக பிறருக்கு சாட்சியாயிருந்தான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாயிருக்கிறீர்களா? 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5 நீங்கள் வாசித்து பாருங்கள். நோவாவை குறித்து வேதவசனம் சொல்கிறது, நீதியை பிரசங்கித்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இவன் பிரசங்கித்த ஒரு மனிதன். நோவா தன்னுடைய வார்த்தையினாலே, கான்வர்சேஷன் மூலமாக மக்களுக்கு ஆண்டவரை பற்றி அவன் அறிவித்தவன், அவன் சாட்சி பகிர்ந்தவன் என்பதை புரிந்து கொள்ளலாம். 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5 நாம் வாசித்து பாருங்கள். அருமையான அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8 வாசித்து பாருங்கள். மத்தேயு நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 10 20 வரை வாசித்து பாருங்கள். அருமையாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை, உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய கான்வர்சேஷன், உங்கள் வார்த்தையினாலே நீங்கள் ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு சாட்சி பகிர்கிறீர்களா? இன்னொரு காரியம் என்ன, நோவா தன்னுடைய நடக்கையின் மூலமாக சாட்சியாயிருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய நடக்கை நீதிமானாயிருந்தான், அதே சமயத்தில் உத்தமனாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கை மற்றவனுடைய வாழ்க்கையை காட்டிலும் வேறுபட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஆகவே அந்த வேறுபட்ட வெற்றி நிறைந்த வாழ்க்கை மூலமாக, நடக்கை மூலமாக அநேகருக்கு அவன் சாட்சியாக இருந்தான். நான் முதலாவது சொன்னேன், அவன் வாழ்ந்த காலம் உச்சக்கட்ட அக்கிரமம் நிறைந்த காலம், கொடூரம் நிறைந்த ஒரு காலம். இந்த காலத்திலே ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வது எளிதான காரியம் அல்ல. இதிலிருந்து நான் புரிந்து கொள்ளலாம் அவனுடைய உறுதியின் தன்மையை அறிந்து கொள்ளலாம். நோவா என்ன செய்தான் என்றால், தன் நடக்கையினாலே, தன்னுடைய அருமையான வார்த்தை என்கிற சாட்சி வழியாக ஜீவனுள்ள ஆண்டவரை அவன் அறிவிக்கிறவனாயிருந்தான். அதே சமயத்தில் அவனுடைய உறுதியினாலும் அவன் மிகுந்த விட்னஸாக இருந்தான். 120 ஆண்டுகள் வேலை செய்கிறான், பிரசங்கிக்கிறான். அந்த சமயத்தில் ஒருவரும் மனம் திரும்பவில்லை. ஆனாலும் தன்னுடைய அழைப்பிலே, தன்னுடைய திருப்பணியிலே அவன் உறுதியாய் நிற்கிறவனாய் காணப்பட்டான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை, உங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவனோடு நடக்கிறீர்களா? தேவனுக்கு சாட்சியாக வாழுகிறீர்களா? இந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்ல அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, நோவாவினுடைய வாழ்க்கையிலே தன் குடும்பத்தை அவன் ஆதாயப்படுத்தி கொண்டான். ஒருவன் தன் குடும்பத்தை நடத்த தெரியவில்லை என்றால் அவன் எப்படி சபையை நடத்துவான் என்று வேதவசனம் சொல்கிறது. அநேகர் ஊழியம் செய்கிறார்கள், அநேகர் ஆராதிக்கிறார்கள், அநேகர் பல்வேறு திருப்பணியை செய்கிறார்கள். ஆனால் குடும்பத்தை, மனைவியை, பிள்ளைகளை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்தாமல் எங்கேயோ போய்விடுகிறார்கள். ஆனால் நோவா இவ்வளவு அக்கிரமம் நிறைந்த மக்கள் மத்தியிலே வாழ்ந்தாலும் கூட அவனுடைய ஜீவியத்திலே தன் குடும்பத்தை ஆதாயப்படுத்தி கொண்டான். இன்றைக்கு பாருங்கள், திருமறையிலே, புதிய ஏற்பாட்டிலே, அப்போஸ்தலர் நடபடியிலே பிலிப்பு தன்னுடைய வாலிப பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே நடத்தி அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற நிலைக்கு அவர்களை கொண்டு வந்ததை திருமறையிலே பார்க்க முடிகிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே குடும்பத்தை ஆதாயப்படுத்தினீர்களா? ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? அந்த கேள்வி கேட்க வேண்டும். அந்த குடும்பத்தை அவன் ஆதாயம் பண்ணுவதற்கு காரணம் என்ன? அந்த குடும்பத்தானுடைய அந்த மரியாதையை, ஆங்கிலத்தில் சொல்ல ரெஸ்பெக்டை அவன் ஜெயங்கொண்டவனாய் பெற்றுக்கொண்டார். அறிஞர்களே, நம்மை குறித்து
நம்முடைய குடும்பத்திலே எப்படி சாட்சி இருக்கிறது, நம்மை குறித்து நம்முடைய இனத்தார் மத்தியிலே எப்படி சாட்சி இருக்கிறது. ஆனால் இந்த மனிதனுடைய வாழ்க்கையினாலே அந்த முழு குடும்பத்தினுடைய மரியாதையை, நம்பிக்கையை அவன் பெற்றுக்கொண்டதை திருமறையிலே நான் வாசிக்க முடிகிறது. அருமையானுடைய அதே சமயத்தில் இவர்களுடைய மரியாதையை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே சமயத்தில் நோவாவினுடைய அந்த அழைப்புக்கு, அந்த பணிகளுக்கு அவன் படிகிற ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கிற மனிதனாக இருந்தான். ஆதியாகமம் 7:7 பாருங்கள். ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவி அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். நோவாவின் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் நோவாவின் அழைப்புக்கும் ஆண்டவருடைய அழைப்புக்கும் அவர்கள் இசைந்து அவர்கள் சென்றதை நாம் காண முடிகிறது. அருமையானுள்ளே அந்த மரியாதை, அவனுடைய சாட்சி அவன் குடும்பத்தாரை சிந்திக்க வைக்கிறது. நோவாவோடு சேர்ந்து பேழைக்குள்ளே பிரவேசிக்கிற அந்த சூழ்நிலையை நாம் காண முடிகிறது. அருமையானுள்ளே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்தை நாம் எவ்வாறு பேணுகிறோம்? நம்முடைய குடும்பத்தை ஆதாயப்படுத்துகிறோமா? உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் என்ன லாபம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நம்முடைய ஜீவியத்திலே ஊழியம் செய்ய வேண்டும், அதை நான் மறுப்பதில்லை. ஆண்டவருக்கென்று பிரயாசப்பட வேண்டும், அதை மறுப்பதில்லை. அதற்கு மேலாக நம்மையும் நம் குடும்பத்தையும் கனம் பண்ண, ஆதாயப்படுத்த, நம்மை சரி பண்ணிக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆகவே முதலாவது குடும்பத்தாரின் மரியாதை, ரெஸ்பெக்டை அவன் ஜெயங்கொண்டான். இரண்டாவதாக குடும்பத்தார் இவன் மூலமாய் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளுக்கு ரெஸ்பான்ஸ், பதிலை கொடுத்த மக்களாய் காணப்படுகிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய ஜீவியத்தை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் மனம் திறந்து சொல்கிறேன், குடும்பத்தை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருகிறது எளிதான காரியம் அல்ல. ஆனால் ஒரு மனிதன் தன் குடும்பத்தை கர்த்தருக்குள்ளே கொண்டு வருவான். ஆனால் அவனுடைய எதிர்காலம், அந்த திருப்பணியினுடைய சாராம்சம் மிகுந்த வெற்றி உள்ளதாக மாற வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய ஜீவியத்தை நாம் கண்ணைக்கு பார்ப்போம். ஆகவே நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் நம்முடைய விசுவாச மாதிரியை பின்பற்ற ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்தாரினுடைய மரியாதைக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக, நம்முடைய வார்த்தையிலே நடக்கையிலே வாழத்தக்கதாக நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். இப்படி நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் நோவாவினுடைய பிள்ளைகள் நோவாவின் அழைப்புக்கு அவர்கள் செவி கொடுத்து அங்கே நோவாவோடு சேர்ந்து பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள். மனுகுலம் காப்பாற்றப்பட்டதை அந்த திருமறை பகுதியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜீவியத்தை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நோவாவின் வாழ்க்கையிலே தேவனோடு சஞ்சரித்தான். நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்கிறார். நோவாவின் வாழ்க்கையிலே சாட்சி நிறைந்த வாழ்க்கை, நடக்கையிலும் வார்த்தையிலும் அர்ப்பணிப்பில் இருந்தது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நோவாவினுடைய வாழ்க்கையிலே அவன் தன் குடும்பத்தை அவன் ஆதாயப்படுத்தி கொண்டான். அது ஒரு பெரிய மகிமை நிறைந்ததாக அங்கு காணப்படுகிறது. அருமையாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தகப்பனே, தாயே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்தை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருகிற அடியாராக நாம் இருக்கிறோமா? இது மிக முக்கியமானது. ஆகவே 1 பேதுரு 2:21 அவர் நமக்கு மாதிரியை வைத்து விட்டு போனாரே, அதே போல நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் மாதிரியாக இருக்க அழைக்கப்படுகிறோம். என்னுடைய தகப்பன் தாய் இருவருமே ஆசிரியர்கள். தகப்பனார் சிறு வயதில் இறந்து போனார். தாயார் எங்களை ஆண்டவருக்குள்ளே வளர்த்தார்கள். நாங்கள் மனம் திரும்பின காரணம் செய்தி அல்ல, பாட்டு அல்ல, அல்லது வரங்கள் அல்ல. எது தெரியுமா? என்னுடைய ஆண்டவருடைய கிருபையும் அதே சமயத்தில் என்னுடைய தாயாருடைய வெற்றி நிறைந்த ஒரு அருமையான வாழ்க்கை எங்களை சிந்திக்க வைத்தது. நாங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தோம். அத்தனை பேரும் ஆண்டவருடைய ஊழியர்களாய் மாறியிருக்கிறோம்.
இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபாதராய் மாற விரும்புகிறீர்களா? அர்ப்பணியுங்கள், ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். நோவாவை போல ஒரு வெற்றி நிறைந்த ஒரு தகப்பனாக மாற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.